கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். यीशु के नाम से अब सबको आशीष करते हैं। கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. प्रभु भला है और उसकी करुणा सदा की है। கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியினாலே அபிஷேகித்து ஆசீர்வதிப்பாராக. और प्रभु अपने आत्मा के द्वारा आप सबको आशीष करके अभिषेक करके चलाएं। ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். एक वचन को हम ध्यान करेंगे। சங்கீதம் 133வது சங்கீதத்தில் முதல் வசனம். वचन से 133 के अंदर पहला वचन பைபிள் சொல்லுகிறது, बाइबल में लिखा हुआ है, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. और जो भाइयाँ एक साथ मिलकर रहते हैं ये कितना भला और आशीष की बात है। வேத வார்த்தைகளை பார்க்கும்போது சகோதர சிநேகத்தை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். और कलाम को देखने के समय पर भाइयों के बीच में का प्रेम को प्रभु अधिक चाहता है। சிருஷ்டிகராகிய ஆண்டவரும் கூட நீங்கள் என் சிநேகிதர் அப்படிங்கிறார். और सृष्टिकर्ता प्रभु भी यही कहता है कि तुम मेरे भाई हो நான் உங்களை நேசிக்கிறேன். और मैं तुमसे प्रेम करता हूँ। பழைய ஏற்பாட்டிலையும் கூட ஆபிரகாமை மோசே கூட ஒரு சிநேகிதனை போல கர்த்தர் பேசினார். और मूसा और अब्राहम के समय पर भी प्रभु उनके साथ में एक मित्र के समान रहा। நம்முடைய உடன்பிறப்புகளோடும் கூட கர்த்தர் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். प्रभु चाहता है कि हम अपने रिश्तेदारों के साथ भी ऐसे ही रहें। நம்முடைய சபையிலும் கூட வருகிற யாராக இருந்தாலும், கிரேக்கனானாலும் யூதனானாலும் இஸ்ரேலரானாலும் நம்மளும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐக்கியத்தில் நிலைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். और प्रभु चाहता है कि हम अपने कलीसिया में आने वाले कोई यहूदी क्यों ना रहे, कोई यूनानी क्यों ना रहे, हम सब वैसे भाईचारे के प्रेम में बढ़ते रहें। இதோ சகோதரர், और ये भाइयाँ ரட்சிக்கப்பட்ட ஜனம், और जो उद्धार पाए हुए लोग ஆண்டவரை हैं, ஏற்றுக்கொண்டவர்கள், और जो प्रभु को स्वीकार किए சபையில் हैं, வருகிற ஒவ்வொருவரும் प्रभु कलीसिया में आने वाले हर एक சகோதரனாக சகோதரியாக और भाई या बहन हो ஒரு மனதோடு நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். एक मन के साथ प्रभु के साथ संगति அது ஒரு बिताना है। மகிமையான ஆசீர்வாதம். और वो एक महिमा की आशीष है। அந்த ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். उस आशीष के लिए हम प्रार्थना करेंगे। பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி पवित्र சொல்கிறோம். प्रभु आपको धन्यवाद कहते உங்களுடைய हैं। வார்த்தையில் உள்ள ஆவியும் ஜீவனும் எங்களுக்கு கிடைக்கணும். आपका वचन का आत्मा और जीवन हमें मिलना இதை चाहिए। கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் குடும்பங்களையும் அப்படி ஆசீர்வதிங்க. सुनने वाले हर एक परिवार को हर एक को आशीष कीजिए। தேவன் விரும்புகிற அந்த சிநேகம் ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கட்டும். और प्रभु जो चाहता है वो प्रेम हर एक जगह पर बनी रहे। கர்த்தர் பேசும். प्रभु आप बातें कीजिए। இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन। ரொம்ப முக்கியமான ஒரு அன்பை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். बहुत ही मुख्य एक प्रेम के बारे में कहा गया है। ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் வேலையாளர் அல்ல என்னுடைய சிநேகிதர் என்று சொல்கிறார். प्रभु अपने दासों को देखकर कहता है तुम मेरे नौकर नहीं बल्कि तुम मेरे मित्र हो। என் பிள்ளைகளே அப்படிங்கிறார். हे मेरे बच्चों करके कहता है। அநேகர் ஆண்டவராக இயேசுவை காட்டிலும் வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தார். और उनके साथ में जब यीशु से भी उम्र में बड़े लोग भी थे। ஆண்டவர் 33 வருஷம் ஊழியத்து காலத்துல प्रभु 33 वर्ष के सेवकाई के समय पर பேதுருவெல்லாம் வயது கூடினவர். और पतरस उनसे भी उम्र में बड़ा था। அவர்களையும் கர்த்தர் என் பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே என்று அழைக்கிறார். और उन्हें भी प्रभु जब वो बातें करता है कहता है मेरे छोटे बच्चों करके बुलाता है। ஆனா அந்த ஐக்கியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. और उस संगति के अंदर एक आशीष था। கடைசி வரையிலும் கர்த்தர்களை நேசித்தார். आखिर तक प्रभु ने उनसे प्रेम किया। அவருடைய கால்களை கழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். उनके पैरों को धोकर अपने प्रेम को प्रकट किया। அவருடைய குறைகளை எல்லாம் கர்த்தர் மனதில் வைக்கல. और उनके कमी घटियों को कभी अपने स्मरण में नहीं लाया। ஒரு முறை அவங்க கை கழுவாம சாப்பிடுதாங்க. एक बार वो बिना हाथ धोए खाना खाते हैं। சதுசேர் பரிசேர் குற்றப்படுத்தினார்கள். सदू की फरूसी आके उसे वहां पर दोषी ठहराते हैं। தன்னுடைய சீசரை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. लेकिन अपने चेलों को उसने कभी नहीं छोड़ा। வாய்க்குள் போறது தீட்டுப்படுத்தாதப்பா, வாயிலிருந்து வருகிறது தான் தீட்டுப்படுத்தும். उसने कहा कि जो शब्द मुंह से बाहर निकलता है वही बुराई को ले आती है, लेकिन जो अंदर जाता है वो बुराई नहीं लाता। ஆண்டவருடைய சீசர்களை அல்லது பிள்ளைகளை அதிகமாக நேசித்ததுனால காரியங்கள் இப்படி இருந்தது. और प्रभु से बहुत अधिक प्रेम किया था तो वो बातें जो है वो बहुत प्रभु के लिए बहुत स्मरण दिलाने वाली थी। சீசர்களை நேசித்தாரோ அப்படியே உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். जैसे उसने चेलों से प्रेम किया वैसे ही मेरे और आप से उसने प्रेम किया உங்களுடைய है। சிநேகம் ஊருக்குள்ள
வெளிப்படுத்தும் என்று சொல்கிறார். और तेरे इस प्रेम को तू बाहर दिखावट में ला करके कहता है। அப்பதான் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இவர்கள் எல்லாரும் சீஷர்கள். और तब लोग पहचान लेंगे कि ये सब चेले हैं। அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். और वैसा एक जो प्रेम प्रभु हमें देना चाहिए। சங்கீதம் 133 சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு மகிமை. और वचन संहिता 133 पे कहता है कि भाइयां एक साथ में मिले रहना कितना खुशी की बात है। சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். और भाइयों के बीच में का प्रेम हमेशा स्थिर बनी நம்முடைய रहे। சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும். हमारे कलीसिया के बीच में ऐसा एक प्रेम होना நம்முடைய चाहिए। குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கணும். और हमारे परिवार में ऐसा एक प्रेम होना चाहिए। ஐக்கியம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ऐसा प्रेम रहने के लिए क्या करना ஒருவருக்காக है? ஒரு விட்டு கொடுக்கணும், ஒருவருக்காக ஒரு மன்னிக்கணும். एक दूसरे के लिए क्षमा करना है, एक दूसरे के लिए अपने आप को त्यागना है। அப்பதான் நம்ம இந்த அன்பை வளர்த்து கொள்ள और முடியும். तब हम उस प्रेम को बढ़ा सकते हैं। ரோமர் 14:15 முதல் வசனம் சொல்லுகிறது, रोमियो के 14वें अध्याय के अंदर 15 वचन पर ऐसा एक वचन में लिखा है, நம்மளுள்ளவர்களாகிய நீங்கள் பலவீனரை தாங்குங்கள். और जो सामर्थ्यवान हो तुम कमजोरों को उठाओ। அவங்களுடைய அவிசுவாசத்தை ஒரு பெருசா நினைக்காதங்க. और उनके अविश्वास को थोड़ा तुच्छ न जानो। நீங்க அவங்களையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். और उनको भी साथ में लेकर चलना। அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். वहां पर एक बहुत बड़ी आशीष प्रभु ने रखी है। சகோதர சிநேகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. और भाइयों के प्रेम के बीच में वहां पर एक बहुत बड़ी आशीष நிறைய है। சபைகளை நான் பார்க்கிறோம். बहुत सारे कलीसिया को हम देखते நிறைய हैं। பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புகிற ஒரு அன்பை நாம் காண और முடியும். बहुत सारे सेवकाएं करने वालों के बीच में अगर आपने देखा होगा, प्रभु ने जो चाहा वो प्रेम उनके बीच में होता है। நிறைய நான் பார்த்திருக்கிறோம். हमने बहुत सारी चीजों को நல்ல देखा है। வயதான ஊழியக்காரங்க, இளமையான ஊழியக்காரங்க கூட உண்மையான தேவனுடைய அன்பிலே நம்முடைய சபையிலே நடந்து கொள்வார்கள். और बहुत सारे सेवक लोग हैं जो बुजुर्ग हैं या उम्र में जवान लोग हैं, वो भी प्रभु के प्रेम को बहुत अधिक से प्रकट ஒரு करते हैं। உடன்பிறப்பை போல நடந்து वो கொள்வார்கள். एक अपने भाइयों के समान उनके साथ அது रह सकते தேவனால மட்டும்தான் முடியும். हैं। ये केवल प्रभु ही रख सकता है। கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். प्रभु उन्हें और आशीष करे। மகாராஷ்டிராலையும் கூட महाराष्ट्र के अंदर भी நிறைய பாஷைகள் பேசுகிற ஜனங்கள் சபைக்கு வருவார்கள். बहुत सारे भाषा बातें करने वाले कलीसिया में அவங்களுடைய आते हैं। கலாச்சாரம் வேறு, उनका रीति रिवाज अलग है, அவங்களுடைய சாப்பாடு எல்லாமே வேறு தான். उनका भोजन सब कुछ अलग है। ஆனா சபைக்குள்ள வரும்போது लेकिन जब भवन के अंदर आ जाते हैं ஒரு பெரிய ரொம்ப நாளா முதிர்ந்த கிறிஸ்தவர்களை போல நடந்து கொள்வார். और एक पुराने मसीहा के अंदर रहने वाले लोगों के समान चलते हैं। உண்மையிலே தேவன் அந்த அன்பை அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். जरूर प्रभु उस प्रेम को उनके बीच में रखता है। அந்த கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஐக்கியத்தை மற்றவங்கள்ட்ட நம்ம பார்க்கலாம். और मसीहा के अंदर का वो प्रेम को हम दूसरों के पास भी देख सकते हैं। யூபியில் உள்ளவங்க, यूपी के रहने वाले, டெல்லியில உள்ளவங்க, दिल्ली के रहने பீகார்ல वाले, உள்ளவங்க, बिहार में रहने वाले, பஞ்சாப்ல உள்ளவங்க, या पंजाब के रहने யாரா वाले, இருந்தாலும் சரி பாருங்க, कोई भी क्यों ना அந்த रहे, கிறிஸ்துக்குள்ள வரும்போது, वो मसीहा के अंदर आने அந்த के समय சபைக்குள்ள पर, வரும்போது मसीहा के कलिसिया में आने தேவ के बाद அன்பு அங்க ஊற்றப்பட்டது நம்ம பார்க்கலாம். प्रभु का प्रेम उंडेला जाना हम वहां पर देख सकते हैं। கர்த்தர் அதை விரும்புகிறார். प्रभु उसे चाहता है। அதை பற்றி அவர் விவரம் சொல்லுகிறார் பாருங்க. தாவீது उसके बारे में दाऊद बताता है, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு वो हारून के सर पर उंडेला गया அவனுடைய தாடியிலே வடிகிறதும் और उसके दाढ़ी पर जो वहां से निकलती है அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான और उसके वस्त्र से जो निकल कर आता है நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கு. वो एक अच्छे तेल के समान है। எவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். एक अच्छी महिमा की बात को प्रभु बताता है। சகோதர சிநேகம், और भाइयों के बीच में का அங்க प्रेम, கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. और वहां पर प्रभु का अभिषेक उंडेला जाता है। அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் और प्रेरितों का 2 अध्याय முதல் வசனத்திலே பார்த்தீங்கன்னா पहला वचन में यदि आप देखें, ஒரு இடத்துல ஒரு மனதோடு கூடி वो लोग एक साथ एक मन में एक स्थान पर इकट्ठे हुए। எப்படி ஒரு மகிமையான அந்த அன்பை ஜனங்களுக்குள்ள அந்த காலத்துல பார்த்திருக்காங்க. कैसे वो लोगों के बीच में का प्रेम को एक साथ देखे 120 பேர் பாருங்க, 120 ஒரு लोग மனதோடு கூடி இருந்தாங்க. एक मन के साथ इकट्ठा हुए हैं அங்கதான் தேவ பிரசன்னமே இறங்கி और वहीं पर प्रभु की प्रशंसा उतर आई है। மகிமையான கர்த்தர் महिमा का प्रभु, அவர் பிரசங்கம் செய்யும்போது अनेகர் கூடி வந்தார்கள். और वो प्रचार करने के समय पर बहुत सारे लोग इकट्ठे हुए। மார்க் 1 கடைசி சொல்லுகிறது, मार्क 1 आखिर वचन में लिखा है, திசையிலிருந்து ஜனங்கள் வந்து கூடினார்கள். हर दिशाओं में से लोग आकर इकट्ठे ஒரு हुए, மனதோடு கூடினார்கள். एक मन के साथ इकट्ठा மலை हुए। பிரசங்கத்தை பார்ப்போம். पहाड़ के प्रचार को सुने, 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷத்துல मत्ती का 5, 6 और 7वां अध्याय के अंदर எவ்வளவு ஒரு
பொறுமையோடு இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. कितना नम्रता से बैठकर उन्होंने वो सभा को தெய்வ सुना। பிரசன்னம் அவளை அப்படி ஆட்கொண்டது. प्रभु की महिमा उन लोगों को वैसे आराध्य करने लगा। ஒரு சிலருக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. और कुछ लोगों के बारे में कुछ कमी घटी होगी, ஆனா கர்த்தரோ தன்னுடைய ஊழிய காலத்துல தன்னுடைய அன்பை ஊற்றினார். लेकिन प्रभु अपने प्रेम के समय पर अपने प्रेम को उनके बीच में प्रकट किया। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है அந்த ஐக்கியத்துல और उस प्रेम के அந்த अंदर ஒற்றுமையில और उस एकता के अंदर ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட ஒரு பெரிய தைலத்தை போல ஒரு வாசனை, और वो जैसे आरोन के सर पर उंडेला गया उस तेल के समान एक सुगंध, அது பெரிய வாசனை. वो एक बहुत अच्छी सुगंध है। யாத்ராகமம் 30வது அதிகாரம் निर्गमन की किताब के अंदर तीसरा अध्याय 22 வந்து கர்த்தர் பேசுகிறார். 22वां वचन से कहता है, எப்படி இந்த தைலத்தை அவங்க உருவாக்குகிறார்கள் और इस तेल को उन्होंने किस प्रकार तैयार किया है देखिए। ஆரோனுடைய தலையில ஊற்றப்படுகிற ஒரு தைலம். और हारून के सर पर उंडेला गया हुआ இன்னும் तेल। கர்த்தர் மோசேயை நோக்கி, और फिर प्रभु ने मूसा से कहा, யாத்ராகமம் 30ல निर्गमन 22வது வசனம், 30 के अंदर 22वां वचन, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான சில பொருட்களை கர்த்தர் சேர்க்க சொல்லுகிறார். और प्रभु उत्तम से उत्तम सुगंध द्रव को उसके लिए इकट्ठा करने के लिए कहता है। அதை நான் முதலாவது தமிழ்ல வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு ஹிந்தியில வாசிப்போம். उस वचन को ही तमिल में और फिर हिंदी में पढ़ेंगे। சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த சலத்தின் சேர்க்கலின்படி 500 சேர்க்கல் எடையையும், சுகந்த கருவப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேர்க்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேர்க்கல் எடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேர்க்கல் எடையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம். அதாவது இப்படி ஒரு சில நல்ல பொருட்களை, வாசனை பொருட்களையும் ஒலிவ எண்ணெய்க்குள்ள போட சொல்லியிருக்கிறார். और ऐसे सुगंध द्रव को लेकर उस तेल के अंदर डालने के लिए कहा गया। हिंदीல 24 25 வாசிப்போம். हिंदी में 24 और 25 पढ़ेंगे। और 5 शेकेल तज और 1 हीन जैतून का तेल लेकर उनके अभिषेक का पवित्र तेल अर्थात गंधी की रीति से तैयार किया हुआ सुगंधित तेल बनवाना, यह अभिषेक का पवित्र तेल ठहरे। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஐக்கியம், और प्रभु के और उनके लोगों के बीच में रहने वाला एक ऐक्य, ஒரு பெரிய அன்பு, एक बहुत बड़ा प्रेम எப்படி இருக்கான்? कैसा है? இப்போ வாசிக்கப்பட்ட இந்த பொருட்களை 1 குடம் ஒலிவ எண்ணெய்க்குள்ளே போட்டு, अब एक लोटा भर का जो तेल को उस जैतून के तेल के साथ मिलाकर ஒரு பெரிய பாத்திரத்துல அதில் எண்ணெய் வைக்காங்க, ஒலிவ எண்ணெய். और एक बहुत बड़े बर्तन पर वो जैतून का तेल அந்த रखते हैं। பொருட்கள் எல்லாம் அதுல போடுறாங்க. वो सारे सुगंध द्रव उसके அதை अंदर डालते தேவன் हैं। பார்க்கிறார், प्रभु उसे देखता है, தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், प्रभु उसे आशीष करता है அதுக்குள்ள வாசனையை இன்னும் அவர் கூட்டுகிறார். और उसके अंदर के सुगंध को प्रभु और बढ़ाता है। உங்களுக்கு தெரியும், உன்னத பாட்டுல பைபிள் சொல்லுகிறது, श्रेष्ठ गीत के अंदर आप जानते இயேசு हैं, என்ற நாமம் यीशु जो नाम है ஊற்றப்பட்ட பரிமள தைலம். वो उंडेला गया एक सुगंध द्रव ஆகவே है। இந்த ஒலிவ எண்ணெய்க்குள்ள இயேசுவின் நாமம் ஊற்றப்படுகிறது. अब ये सुगंध द्रव के अंदर यीशु का नाम उंडेला அது जाता है வாசனை உள்ள ஒரு நாமம் கலக்கப்படுகிறது. और वो एक सुगंध द्रव उसके अंदर वो वहां पर मिलाया जाता है। எதுக்காகத்தான்? किस लिए? ஆரோனுடைய தலையிலே ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணுவதற்காக. हारून के सर पर उंडेल कर उसको अभिषेक करने के ஆரோனுடைய लिए। வேலை என்ன? हारून का काम क्या है? மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் நின்று மன்றாடுவதற்கு, और प्रभु और लोगों के बीच में खड़े रहकर लोगों के लिए विनती करना, ஜெபிப்பதற்கு. प्रार्थना करने के लिए। பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 5வது அதிகாரத்துல इब्रानियों का 5वां अध्याय पर बाइबल पर लिखा है, 4வது வசனம் நினைக்கிறேன், 4वां वचन पर, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய हारून के जैसा बुलाया गए नहीं है ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் வருகிறது. कोई भी इस आदर की सेवकाई के लिए नहीं आ सकता। தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில நிற்கிற ஒரு ஊழியம், और प्रभु और लोगों के बीच में खड़ा रहने वाला एक அது सेवकाई, மகிமையான ஊழியம். वो एक आदर की सेवकाई அவருடைய है। ஊழியத்துல தேவன் மகிமையை और வெளிப்படுத்துகிறார். उसके बीच में प्रभु अपनी महिमा को प्रकट करता है। யாத்ராகமம் 28வது निर्गमन का அதிகாரத்துல 28वां अध्याय
अध्याय के இந்த अंदर। ஆரோனுடைய துணியும் எல்லாமே வித்தியாசம். और ये हारून का जो वस्त्र सब कुछ अलग है। தேவனுடைய ஒரு பிரதி ரூபமாக ஆரோன் செயல்படுகிறார். प्रभु का एक स्वरूप में हारून वहां पर खड़ा है। எபிரேயர் நிருபத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், इब्रानियों के किताब में कहता है, இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? यीशु के बारे में तुम क्या அவர் जानते हो? தூதர்களை காட்டிலும் பெரியவர், वो स्वर्गदूतों से भी महान है ஆரோனை காட்டிலும் பெரியவர், और हारून से भी वो बड़ा है, மோசேயை காட்டிலும் பெரியவர், मूसा से भी वो बड़ा है, பரிசுத்த ஸ்தலத்தை காட்டிலும் பெரியவர், पवित्र स्थान से भी वो बड़ा है, பலியை காட்டிலும் அவர் பெரியவர், बलि को भी छोड़कर वो उससे भी बड़ा है, யோசுவாவை காட்டிலும் அவர் பெரியவர், यहोशुआ से भी बढ़कर महान है। எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் பெரியவராய் பிரதானமானவனாய் இருக்கிறார். और ये सारे चीजों से बढ़कर प्रभु प्रधान और महिमा ஆனா का அதுல है। ஒரு சின்ன ஒரு காரியத்தை ஆரோன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். लेकिन इस पे एक छोटी सी बात को हारून के द्वारा प्रभु ने प्रकट கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்துல किया और प्रभु के बच्चे इकट्ठे होने के समय पर தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில நின்று ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் ஆரோன். और प्रभु और लोगों के बीच में खड़े रहकर प्रार्थना करने वाला व्यक्ति हारून அவனை ஆயத்தப்படுத்துவதற்காக और उसे तैयार करने के ஒரு लिए அபிஷேக தைலத்தை கர்த்தர் एक உருவாக்கினார். अभिषेक के तेल को प्रभु ने तैयार அது करवाया। ஆரோனுடைய தலையில वो ஊற்றப்படுகிறது. हारून के सर पर उंडेला गया। என்று நிறைய பேர் எண்ணெயை தொட்டு ஜெபிப்பார்கள். आज बहुत सारे लोग तेल को छू कर प्रार्थना ஆனா करते பழைய हैं, ஏற்பாட்டுல என்ன நடந்திருக்கிறது? लेकिन पुराने नियम पर क्या हुआ? ஒரு லிட்டருக்கு அதிகமான எண்ணெயை ஆசாரியனுடைய தலையில ஊற்றி இருக்கிறார். 1 लीटर के ऊपर के तेल को याजक के सर पर उंडेला गया। அப்படிதான் நடந்திருக்கிறது. वैसे ही किया गया। சவுல் ராஜாவை साउल राजा को ஒரு பாட்டில் எண்ணெயை கொண்டு போய் தலையில ஊத்தி இருக்கிறார். एक बॉटल में तेल को लेकर वहां पर उंडेला गया। தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது ஒரு கொம்புல எண்ணெயை கொண்டு தலையில ஊத்தி இருக்கிறார். दाऊद राजा को अभिषेक करने के समय पर एक सींग के ऊपर उसको सील के अंदर के तेल को उंडेला गया। ஆரோனுடைய தலையில எண்ணெய் ஊற்றப்பட்டது. लेकिन हारून के सर पर जब तेल उंडेला அந்த गया எண்ணெயினுடைய வாசனை மிகவும் பலவானது. और वो जो तेल का सुगंध है बहुत ही अधिक அது है। அபிஷேகத்திற்காக, वो अभिषेक के लिए அதற்குள்ளாக தேவனுடைய நாமம் கலக்கப்பட்டிருக்கிறது. उसके अंदर प्रभु का नाम उंडेला गया। தேவனுடைய அன்பு கலக்கப்பட்டிருக்கிறது. प्रभु का प्रेम उसके अंदर है। தேவனுடைய பிரதி ரூபம் கலக்கப்பட்டிருக்கிறது. प्रभु का स्वरूप उसके अंदर है அது முழுவதும் வாசனை. और वो सब कुछ அது सुगंध தலையில वाला है। ஊற்றப்பட்டு वो सर पर उंडेलकर தாடியில வடிந்து उसके दाढ़ी से அங்கே निकलकर முழுவதுமாய் நனைக்கிறது. उसके पूरे वस्त्र को वो गीला करता ஆண்டவர் है। சொல்கிறார், இதை போல ஒரு தைலத்தை நீங்கள் யாருமே உருவாக்க கூடாது. प्रभु कहता है ऐसे तेल को किसी और काम के लिए कभी இது उपयोग ना करना। ஆரோனுடைய அபிஷேக தைலம். ये हारून का अभिषेक का तेल है। யாராவது இப்படி பட்ட தைலத்தை உருவாக்கி உபயோகப்படுத்தினால் கர்த்தர் அவர்களை அடிப்பார். अगर इस तेल को और कोई उपयोग में लाए तो वो मार खाया அது मार डाला जाएगा। மகிமையான ஒரு எண்ணெய் பாருங்க. और वो महिमा का तेल है। அது தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேக தைலம். वो प्रभु की ओर से दिया गया अभिषेक का तेल। அதை எதற்கு ஒப்பிடுகிறார்? प्रभु उसको किसके साथ जोड़ता है? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. भाइयों एक साथ मिलकर मिले रहना। அந்த அபிஷேகம் எங்க கிடைக்கிறது? वो प्रेम कहाँ मिलता है? இன்றைக்கு आज के दिन में இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை यीशु के नाम को ஆராதிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில, और आराधना करने वाले लोगों के बीच में தொழுது கொள்ளுகிற ஜனங்களுக்கு மத்தியில और जो नमन करते हैं उन அதே लोगों के बीच में அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. वही अभिषेक उंडेला जाता है அதே அபிஷேக தைலத்தினுடைய வாசனை வீசுகிறது. और उसी अभिषेक का तेल वहां पर उंडेला जाता அது है। ஆரோனுடைய தலையில் மட்டுமல்ல, और केवल हारून के सर पर नहीं, தாடியில மட்டுமல்ல, केवल उसके धाड़ी पे அங்கி नहीं, முழுவதுமாய் இறங்குகிறது. उसके पूरे वस्त्र के ऊपर आता அது ஒரு है। நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் वो एक இருக்கிறது. अच्छा तेल का एक निशान है। மூணாவது வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन में लिखा है, 133:3 वचन संहिता 133 पे तीसरा எர்மோன் वचन, மேலும் हेर्मोन சியோன் பர்வதங்கள் மேலும் और सियोन पहाड़ के ऊपर இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. और उस पर गिरने वाली ओस के समान है। அது தேவன் கொடுக்கிற அந்த பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. और प्रभु की ओर से देने वाला उस ओस के समान है। அந்த ஃபெலோஷிப்ல, और उस ओस के ऊपर, அந்த இயேசு என்ற நாமத்துக்கு உள்ளாய் இருக்கிற கூட்டத்துக்குள்ள अब उस यीशु के नाम के अंदर रहने वाले उस அந்த झुंड के தேவ अंदर அன்பு ஊற்றப்பட்டதுனால प्रभु का प्रेम उंडेला जाता है। வாசனை வீசுகிறது. वो सुगंध को ले आती है தேவ பிரசன்னத்தை और வெளிப்படுத்துகிறது. प्रभु के सुगंध को प्रशंसा को प्रकट சாத்தானுடைய करती கிரியை है அழிக்கப்படுகிறது. और शैतान का कार्य नाश किया ஜனங்கள் जाता மனம் है திரும்புகிறார்கள். और लोग वहां पर मन फिराते இயேசு हैं ஒருவரே மெய் தேவனாக தொழுது கொள்ளுகிறார். और यीशु ही सच्चा खुदा है करके मानते हैं। அதுதான் தேவனுடைய ரகசியம். और यही सच्चा खुदा का இயேசுவும் रहस्य ஒரு है। தெய்வம் என்றல்ல, இயேசுவே மெய்யான தெய்வம். यीशु भी एक खुदा नहीं बल्कि यीशु ही एक सच्चा खुदा है। அங்கே वहां पर கர்த்தர் प्रभु எப்பொழுதும் என்றென்றைக்கும்
हमेशा हमेशा के लिए ஆசீர்வாதத்தையும் आशीष ஜீவனையும் जीवन கட்டளையிடுகிறார். उसे वहां पर आज्ञा என்ன ஒரு देता है। மகிமையான ஆசீர்வாதம் பாருங்க. कितना महिमा का आशीष है। கர்த்தர் அந்த இடத்துல प्रभु उस அந்த अच्छे आशीष, ஐக்கியத்துல उस एक साथ அந்த रहने वाले சகோதரர் கூடுகிற அந்த वो ஐக்கியத்துல भाइया एक साथ मिलने वाले उस स्थान पर ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறது. आशीष और जीवन है। உபாகமம் 28வது அதிகாரம் व्यवस्था विवरण के अंदर 28वां अध्याय 47வது வசனம் சொல்லுகிறது. उसके अंदर 47 वचन में कहता है, எல்லாம் செழிப்பா இருக்கும்போது और जब सब कुछ फलदारी है, நீ மனமகிழ்ச்சியோட அந்த பிரசன்னத்தில் அந்த ஐக்கியத்துல நீ ஆராதிக்கணும். और तब उस प्रशंसा के साथ में महिमा से प्रभु को दमन कर। எல்லாம் ஐக்கியமா இருக்கு, எல்லாம் ஐஸ்வர்யமா ஆசீர்வாதமா இருக்கு, और जब सब कुछ आशीष से भरपूर है, எல்லாம் செழிப்பா இருக்கு, जब सब कुछ फलदारी है, ஆனா மனமகிழ்ச்சியோட அந்த ஐக்கியத்துல அந்த ஃபெலோஷிப்ல கலந்து கொள்ள வேண்டும். उस समय पर पूरे खुशी के साथ में उस बाग में बागी होना, ஒரே ஒரு தெய்வத்தை ஏகமனதாக நாம் தொழுது கொள்ள வேண்டும். और उस एक ही खुदा को पूरे मन से हम उसको नमन அங்க करेंगे। ஒருவன் இருக்கணும், और वहां पर एक मन அங்க चाहिए, ஒரே ஒரு தெய்வத்தை ஆராதிக்கணும். एक ही खुदा को नमन करना है। அங்கு அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது போல கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை और ஊற்றுகிறார். वहां पर वो अभिषेक का तेल को प्रभु वहां पर उंडेलता है। ஏசாயா 88ல 13வது வசனம் அப்படி சொல்லுகிறது. यशायाह की किताब के अंदर 58 में प्रभु ऐसा कहता என் है, பரிசுத்த ஸ்தலத்துல मेरे पवित्र स्थान पर தேவன் விரும்புகிறபடியே நாம் தொழுது கொள்ள வேண்டும். प्रभु जैसा चाहता है वैसे ही वहां पर அவர் नमन करो। ஒருவராய் சாவாய் உள்ளவரும் சர்வத்திற்கும் மேலானவர். और वो एक ही खुदा के समान हमेशा सर्वशक्तिमान बनकर रहेगा। அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்தார். इसीलिए तो प्रभु ने हमें बुलाया है। சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல और कुछ लोग जैसे कलीसिया में इकट्ठा होना छोड़ देते நாம் हैं, விடக்கூடாது. हमें नहीं छोड़ना அந்த है। ஃபெலோஷிப்பை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். और उस एकत्रित होने को हमको बढ़ाना है। இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் அதை செய்ய வேண்டும். आज हमारे घर के अंदर हमें उसे करना है, குடும்பமாக परिवार के साथ கணவன் में, மனைவி பிள்ளைகளோடு அப்படி செய்யணும். पूरे परिवार के साथ में इस कार्य को करें। கொர்நேலியை பற்றி சொல்லுவது பாருங்க. कुरनेलियो के बारे में जब कहा गया है, அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட எல்லாரும் ஒரே கூட்டமாய் கர்த்தரை वो ஆராதித்தார். अपने सारे परिवार के साथ में सारे लोगों के साथ में मिलकर प्रभु को आराधना किया। கொர்நேலியுக்கு பைபிள் இல்ல, कुरनेलियो के पास बाइबल तो नहीं थी, சபைக்கும் போன மாதிரி தெரியல. वो कलीसिया पे भी नहीं जाता था ஆனா शायद। குடும்பமாக ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் இருந்தது. लेकिन परिवार के साथ में एक संगति थी, அதனாலதான் அவனுடைய அந்த ஐக்கியத்தில் ரட்சிப்பை பூரணப்படுத்துவதற்காக और उस संगति के अंदर परिपूर्णता का उद्धार கர்த்தரே के ஒரு लिए தேவதூதனை இறக்கி प्रभु खुद एक स्वर्गदूत को उतार कर உன்னுடைய ஃபெலோஷிப் ஆசீர்வாதமா இருக்கிறது. तेरा संगति आशीष किया ஒரு हुआ है, தானோ தர்மம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. और तेरा दान और तेरा धर्म करना बहुत ही अच्छा है। ஆனால் உன்னுடைய ஐக்கியம் அப்போஸ்தலரோடு கூட இருக்க வேண்டும். लेकिन तेरी संगति प्रेरितों के साथ होनी ஆகவே चाहिए। பேதுருவை கூப்பிடு. इसलिए पतरस को बुला, அவர் ஒரு வீட்டுல வந்து ரட்சிப்பின் வசனத்தை சொல்லுவார். वो तेरे घर पर आकर उद्धार के वचन को बताए, அப்பொழுதுதான் அந்த அபிஷேகம் இறங்கும். तब वो अभिषेक उतरेगा। வீட்டுக்குள்ள எல்லாரும் கூடி இருந்தார். घर के अंदर सब लोग एकत्रित हुए। கொர்நேலியு வீட்டுல ஏன ஜனத்தெல்லாம் கூட்டிட்டார். कुरनेलियो के घर पर सारे लोगों को इकट्ठा किया। அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனிதன் அங்க வருகிறார். अभिषेक पाया हुआ वहां व्यक्ति यहाँ पर आता है। பைபிள் சொல்கிறது வசனத்தை கேட்ட யாவரும் மேலும். और कलाम कहता है वचन को सुनने वाले हर एक के ऊपर। அங்க ஒரு ஐக்கியம் இருந்தது. वहां पर एक भाईचारे का அங்க ஒரு प्रेम था, சகோதர சிநேகம் वहां இருந்தது. पर भाईचारे का एक प्रेम था। அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார். इसलिए पतरस कहता है அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் प्रेरितों के दूसरे अध्याय में, எங்களுக்கு கிடைத்த அதே அபிஷேகம் हमें दिया गया वही अभिषेक இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. इनको भी मिला है। யாருக்காவது ஞானஸ்நானத்தை தடை செய்யலாமா? क्या किसी को बपतिस्मा देने में रुकावट है? ஆகவே அவருடைய எல்லாருக்கும் கொர்நேலியு வீட்டாருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. इसलिए कुरनेलियो के घर पर सबको वो यीशु मसीह के नाम से அந்த बपतिस्मा दिया। ஐக்கியத்தினுடைய வளர்ச்சி, और उस संगति का बढ़ोतरी, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் वहां வைக்கிறார். पर आशीष और जीवन प्रभु देता है। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है, அவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். वो महिमा के कार्य को करता है। ஏசாயா 8:18 சொல்கிறது, यशायाह का 8:18 वचन में लिखा है, நானும் என் பிள்ளைகளும் मैं और मेरे बच्चे கர்த்தருக்காக சீயோனிலே அடையாளமாய் அற்புதமாய் இருக்கிறோம். सियोन में मैं और मेरे बच्चे चिन्ह और चमत्कार बनकर எப்படி रहेंगे। இது ஒரு மகிமையாக காணப்பட்டது? ये कैसे महिमा में दिखा தேவனே அதை है? செய்கிறார். प्रभु खुद उसे करता है, கர்த்தர் அதை செய்கிறார். प्रभु करता है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் प्रेरितों की किताब 17:26 சொல்கிறது, 17वां अध्याय के अंदर सब 26 நீ में कहता है, குடியிருக்கிற எல்லைகளை கர்த்தர் உனக்கு और வைத்திருக்கிறார். तू जिस स्थान पर है उस स्थान को प्रभु ने निर्णय ஆனா किया ஒரு है। காரியத்தை கர்த்தர் நினைத்து
நம்மளை குடியிருக்க வைத்திருக்கிறார். और एक स्थान को प्रभु कुछ कारण के वजह से वहां पर ठहराया है। நீ எங்க குடியிருந்தாலும் சரி, आप कहीं पर भी क्यों ना रहे, எங்க இருந்தாலும் சரி, कहीं पर भी क्यों ना रहे, ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है நான் தான் உன்னை அந்த வீட்டுல குடியிருக்க मैं வச்சிருக்கேன், ही उस घर पर तुझे बिठाया हूं, நானே அந்த கிராமத்துல உன்னை வைத்திருக்கிறேன், मैं ही तुझे उस स्थान पर वहां पर நானே அந்த बिठाया हूं, பட்டணத்துல உன்னை வைத்திருக்கிறேன். और मैं ही तुझे इस नगर पर ठहराया ஆனா हूं। எப்படியாவது அந்த ஐக்கியத்துல போய் நீ கலந்து கொள். और वो उस एकत्रित होने स्थान पे तू ठहर जा, சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். और उस रचना करने वाले को இயேசுவை நீ ஆராதிக்க வேண்டும். यीशु को धन्यवाद அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார். प्रभु वहां पर आशीष और जीवन को அது रखा है। ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட தைலத்தை போல ஒரு வாசனை वो வீசும். हारून के सर पर उंडेला गया तेल के समान है। பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், पौलुस तीमोथी को देखकर कहता है பரிசுத்தவான்கள் கூடுகிற அந்த ஃபெலோஷிப்பில நீ கலந்து கொள்ள வேண்டும். पवित्र लोग एकत्रित होने वाले उस संगति में मिल जाओ। கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். प्रभु जरूर उस आशीष को आपको देगा। நாம குடும்பமாய் ஜெபம் பண்ணணும். हम परिवार के साथ प्रार्थना சபையில करेंगे, கலந்து கொள்வோம். कलीसिया में मिल जाएंगे। அது ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட தைலத்தை போல வாசனை வீசும். वो हारून के सर पर उंडेला गया उस तेल के समान होगा। எங்கே? कहाँ पर? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம். जहाँ पर भाई एकत्रित होकर प्रार्थना करते हैं। ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும், प्रभु को स्वीकार करने वाला कोई भी क्यों ना ஒரே रहे, இருதயமாய் ஒரே கூட்டமாய் இருக்கும்போது கர்த்தர் அங்கே இருக்கிறார். एक ही नाम पर एक ही संगति पे रहते हैं तो प्रभु वहां रहता है। அதுதான் சங்கீதத்துல 133ல கர்த்தர் சொல்லுகிறார். यही बात भजन संहिता 133 पे இதோ प्रभु कहता சகோதரர் है, ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு மகிமையும் மேன்மையானது. भाइयां एक साथ मिलकर रहना कितना महिमा और महिमा की बात है। கர்த்தர் நமக்கு அதை தருவார். प्रभु हमें उसे देगा। ஆகவே சபைக்கு கண்டிப்பா நாம் கலந்து கொள்ள வேண்டும். इसीलिए कलीसिया में जरूर हमें भागी होना கர்த்தர் है। உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर आपको आशीष करे। ஜெபம் பண்ணலாமா? हम प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ளவரே, पवित्र प्रभु நன்றி சொல்லுகிறோம் பிதா. धन्यवाद करते हैं। ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய ஐக்கியத்திற்காக ஆராதனை ஸ்தலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறேன். प्रभु अपने भाइयों के एकत्रित होने के लिए हर एक जगह पर प्रार्थनालय बनाया है। ஒரு பெரிய ஆலயம், एक बहुत बड़ा भवन, ஒரு ஊழியக்காரர், एक सेवक, ஒரு வேதாகமம், एक कलाम, ஒரு